கராத்தே மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஜாக்கி சேன் அவங்கெல்லாம் தான். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ப்ரூஸ்லி அதுதான் ஞாபகம் வரும். ப்ரூஸ்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வளர்ந்தார். யூஎஸில் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அப்படியே ஹாங்காங்கு போய் அங்கே வளர்ந்தார். ஹாங்காங்கில் அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு விருப்பம் வந்ததுனால அங்கேயே குங்ஃபு கராத்தேலாம் கற்றுக்கிட்டு 1 inch பஞ்ச், ட்ராகன் கிக்கு, இந்த மாதிரி விதவிதமான மெத்தட்ஸ் எல்லாம் ஆப்போனன்ட் மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த கோச்சும் என்ன இவன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சாம்பியன்ஷிப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. நிறைய கப்ஸும் வாங்குறாரு. அது அவங்க அம்மாட்ட எப்படி சொன்னாங்கன்னா, கீழே விழுந்ததுமா அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பொய்யும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அம்மாட்ட ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. ப்ரூஸ்லி அனுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு பயமாகவும் இருந்தது. அதனாலேயே பார்த்துட்டிங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லியை மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குன்னு, ஆனால் அவர் மட்டும் போயிட்டு வந்துட்டார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன தோணுதோ அதை நம்மளும் செய்யணும். அது நம்ம என்றைக்குமே கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ப்ரூஸ்லி நமக்கு ஒரு நல்ல படமாக கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்ட்டாக வந்திருக்கு.